கட்சியே முழுக்க முழுக்க சாதியவாதிகள், மத உணர்ச்சி கொண்டவர்கள், கலாச்சார காவலர்கள், பண்பாட்டு காவலர்கள், பிற்போக்கு சிந்தனையாளர்கள், இந்த மனநிலை கொண்டவர்களால் கட்சியை வளர்த்து வச்சிட்டாரு. இவங்க எல்லாத்துக்கும் எதிரானவர் பெரியார். சாதிக்கு எதிரானவர், மத உணர்ச்சிக்கு எதிரானவர், சடங்கு சம்பிரதாய பிற்போக்குத்தனங்களுக்கு எதிரானவர், பண்பாட்டு காவலர்களுக்கு எதிரானவர், எதையும் புனிதப்படுத்துகிற தன்மைக்கு எதிரானவர். இவங்க எல்லாத்தையும் புனிதம் தானே, என் தாய் மீது ஆணை, நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா அப்படிங்கிறாருல. இதெல்லாம் அடிப்படையில் பெரியாரிய சிந்தனைக்கு எதிரானது இல்லை. ஒரு அப்பனுக்கு பிறக்கணுங்கிறது, எப்போ பார்த்தாலும் பெண்களுடைய புனிதம் குறித்தே பேசுறது, கற்பு குறித்து பேசுறது, நல்ல சாதியில பிறந்திருந்தா வா அப்படிங்கிறான்ல. அதே மாதிரி தான் ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா வா, இந்த மாதிரியான வார்த்தைகள் தானே வருது. ஒரு பண்ணையார், ஒரு ஆணாதிக்க, ஒரு சாதியவாதி மனநிலையில இருந்து தான் பேசுற டோன் வந்துருச்சு. அந்த டோன் வந்துருச்சு, முழுசா மாறிட்டாங்க. முழுசா கங்கா சந்திரமுகியா மாறின மாதிரி அந்த டோனை விட்டு அவருக்கு வேற டோன் தெரியல. அதனால இயல்பாகவே நீ பெரியாருக்கு எதிர்ப்பாக தான் இருப்பார். பெரியார் வந்து ஒட்டுமொத்த மானிடத்தையும் நேசித்தவர். அவர் மொழி கடந்து, மதம், சாதி இது கடந்து நேசித்தவர்.